நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி. 81ஆம் சங்கீதம் 81ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து படிக்கலாம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசைகள் சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்துல முதல் 2 வசனங்களிலே நாம் பார்த்தோம். நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாமும் கம்பீரமாய் பாடி துதிக்க வேண்டும். நாம் கம்பீரிக்க வேண்டும். தேவ சமூகத்துல நாம் கம்பீரித்து தேவனை துதிக்கிறது நமக்கு பாக்கியம். ஏன் கம்பீரமாய் பாட வேண்டும்? நம் தேவன் உயர்ந்தவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் மகிமை பொறிந்த தேவன். அண்ட சராசர் வானோர் வானுலகத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கத்தக்கதான விதத்தில இயேசு கிறிஸ்து கிருபை செய்திருக்கிறார். நாம் கம்பீரமாய் பாடி தேவனை துதிக்க வேண்டும். இது அமாவாசை நாள். இது அமாவாசையிலிருந்து நடக்கிறான ஜபம். ஏன் இந்த ஜபத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம்? இந்த நாளிலே அதை சரியாய் விளங்கிக் கொள்ளவே. இந்துக்கள் பாருங்க, இந்த நாளை எவ்வளவு விசேஷப்படுத்துகிறார். நாம அஜாக்கிரதையா இருக்கிறோம். அமாவாசைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் நாம் அமாவாசையில இஷ்டம் போல வாழ நாம் நினைக்க கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களோ உங்களுக்கு சத்துருக்கள் இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா தேவ ஜனங்கள் இந்த நாளிலே விழிப்போடு இருக்கவே. இந்துக்கள் 6 மணிக்கு மேலே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதா கேள்விப்படுகிறேன். மனுஷர் அவங்க பாருங்க, ஒரு ஆள் ரோட்ல நடமாடலை. எல்லோரும் அவரவர் வீட்டிலே அடங்கி விட்டார். வெளியில சென்றிருந்தால் 6 மணி 6:30க்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். ஆனா வீட்டை விட்டு 6 மணிக்கு மேல வெளியே யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். ஒரு நடமாட்டம் கிடையாது, ஒரு வண்டி சத்தம் இல்லை. அருமையான ஜனங்கள் அடங்கி போயிருக்கிறார்கள் வீட்டுல பயந்து. நாம எந்த சுதந்திரமா அலையலாங்களா? நாம கூட ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் பாதுகாப்பார். உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சிப்பாராது இருப்பாயாக என்கிறதான வார்த்தை இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவன் காப்பாற்றுவார், தேவன் வழி நடத்துவார். கர்வம் பிடிச்சு போனேன்னா போ. ஆனால் தேவனை நாம் பரீட்சை பாராதபடிக்கு எச்சரிக்கார். கடவுள் காப்பார் தானே. தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. விலகன்னா விலகி போயிடும். அப்ப நாம அடங்கி வீட்டில இருந்து என்ன செய்யலாம்னா, நாம தேவ சமூகத்திலே கம்பீரமாய் தேவனை துதித்து தேவனை பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கம்பீரமாய் துதித்து தேவனை ஆராதித்தார்கள். சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டு போனார். எரிகோ மதிலை சுற்றி சுற்றி வருகிறார்கள். தேவனை துதித்து கம்பீரமாய் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மதில் உடைக்கப்பட்டு போனது. இதே போல்தான் இந்த நாளிலே நீங்கள் கம்பீரமாய் தேவனை துதித்து பாடி தேவனை ஆர்ப்பரித்து துதிக்கும் போதே உங்களுக்கு முன்பே இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி போவோம். தடைகளை தேவன் ஒன்றுமில்லாமல் உடைத்து போடுவார். நமக்கு கோலனான வழியை செவ்வாய்ப்படுத்துவார். நாம் ஜாக்கிரதையாய் வாழ அது உதவியா இருக்கும். இந்த நாளிலே நிறைய பேர் மந்திரவாதி குறிமேடைகளிலே இருப்பார்கள். மேடைகளிலே இருப்பார்கள். பயந்து போய் அங்க நடந்து இருப்பார்கள். சாமி என்ன சொல்லுதோ பயந்து போய் குறிமேடைகளில போய் அங்கே தங்கியிருப்பார்கள். மந்திரவாதிகளிடத்துல போய் தங்கியிருப்பார்கள். இப்ப நாம எங்க போய் தங்க போறோம்? நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை துதித்து தேவனை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலே பிரதானப்படுத்துறது மட்டுமில்லை, இதுல பயங்கரமான ஒரு நிலைமை இருக்கிறது. இப்பதான் மந்திரவாதி பலனற்று பலன் ஏற்றுகிறார். ஒவ்வொரு அமாவாசையும் மந்திரவாதி பலன் இழப்பான், பலனை ஏற்றுக்கொள்வார். இதுலதான் அவர்கள் ஒருவர் தாக்கிக் கொள்வார். இப்போ நாம் என்ன செய்ய வேணும்? தேவ சமூகத்திலே பரித்திருந்து
நாம் ஆராதித்து தேவனை துதிக்க வேண்டும், கம்பீரமாய் துதிக்க வேண்டும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம் மத்தியிலே இறங்கி நம் துதிகளை அவர் ஏற்பார். அருமையான தேவஜனமே, நாம் தேவனை இந்த நாளை துதிக்கும் போது நமக்கு விரோதமாய் இருக்கிறதான சத்துருக்கள் எல்லாம் மடங்கெட்டு போவார். நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் மாந்திரிகம் செய்தார்களோ அவைகள் எல்லாம் நிறுவனமாகும். விசேஷமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ நமக்கு விரோதமா ஒருவர் மாந்திரிகம் பண்ணிவிட்டால் அந்த மந்திரவாதி என்ன செய்வான்னா, அது ஒரு பெரிய குற்றம் தானே. ஒருவருக்கு விரோதமா மாந்திரிகம் செய்யறது ஒரு பெரிய குற்றம், பாவம் என்று சொல்லலாம். அந்த மந்திரவாதி என்ன செய்வான், யார் நமக்கு விரோதமா மாந்திரிகம் செய்ய சொல்லுகிறானோ அது பாவம். அந்த பாவத்தை மந்திரவாதி பொறுப்பெடுக்க மாட்டான். அந்த பாவத்தை யார் மாந்திரிகம் செய்ய சொல்கிறார்களோ அவர்கள் தலையிலே அது சுமத்தி விடுவார். கவனிக்கிறீங்களா? மந்திரவாதி மாந்திரிகம் செய்வதற்கு நம்ம பேர் அட்ரஸ கொடுத்து போய் மாந்திரிகம் செய்தால் அது பாவம். அந்த பாவத்தை அவனுக்கு தேவை பணம், புரியுதுங்களா? மாசம் போவோம், பணம் வாங்கிட்டு இருப்பான். அந்த பாவத்தை தான் ஏற்பதில்லை. அதை இவன் தலையில யார் நமக்கு மாந்திரிகம் பண்றாங்களோ அவங்க தலையிலேயே அந்த பழிய வைத்து விடுவான். இது தெரிஞ்சுக்கிறீங்களா? நமக்கு தீமை செய்கிறவனுக்கு விரோதமாய் தீமை அவன் தலையிலே அவனையே ஏற்றிக் கொள்கிறான். நிறைய பேர் போய் மாந்திரிகம் பண்ணுவாங்க. அந்த பழி யார் மேல சுமரும்? மந்திரவாதி மேல சுமராதீங்க. அது செய்ய சொல்றான் பாத்தீங்களா, நம்ம பேரை கொடுத்த ஆண்களோ பெண்களோ போய் அந்த பாவம் அவங்க தலையிலே வச்சிருவோம். என்ன மந்திரவாதின்னா நீங்க போய் கேட்டு பாருங்க. அதான் அவங்களாம் நல்லா இருக்கான். மாந்திரிகம் செய்கிறவன் அளந்து திருவான். ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையோ மற்ற நாள் ஏதோ சின்ன பிரச்சனைனா உடனே ஓடுவாங்க. செம்மையானவர்கள் அவங்களுக்கு தேவை காசு, அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா மாந்திரிகம் செய்கிறவர்கள் யாருக்கு விரோதமா மாந்திரிகம் செய்யணும், இவங்களுக்கு விரோதமா மாந்திரிகம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுல பழி இருக்கு இல்லையா, பாவப்பழி, அந்த மந்திரவாதி ஏற்க மாட்டான். தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த பாவ பழியை யாரு செய்ய சொல்றாங்களோ மாந்திரியோ அவங்க தலையிலே வச்சிருவாங்க. பாருங்க, உனக்கு விரோதமா எய்யப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகிறது பிறகுள்ள விஷயம். உனக்கு தீங்கு செய்யும்படி எத்தனைத்து உனக்கு தீங்கு செய்ய பணங்களை பொறுத்து அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி பொறுத்து மாந்திரிகை செய்ய சொல்றான் பத்தியா, அந்த பழி அப்படியே அவன் மேல. சில மந்திரவாதிகள் இப்போ மயானத்தில் இருப்பார், சிலர் பிரேதை அரிக்கிற இடத்துல இருப்பார். புரியுதுங்களா? இந்த கூட ஒரு ஆவி அழிஞ்சிட்டு இருந்தது. இப்ப இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னே அந்த நபர் போனாங்க. ஐயா இந்த மாதிரி சுத்துது, என்ன செய்யறது தெரியல, வீடு வீடா போய் டிஸ்டர்ப் பண்றாங்க. அதுக்கு என்ன, வேற திசைக்கு திருப்பிடுவோம், இவ்வளோ பணம் இதெல்லாம் வாங்கிக்குவாங்க, வேற திசைக்கு திருப்பிடுவோம்னு சொல்லி அந்த ஆவியை வேற திசைக்கு திருப்பி இருக்காரு. அதுக்கப்புறம் நடமாட்டமே இல்லை. எந்த பக்கமா திரும்ப போறீங்க? கிட்டையா இல்ல, நான் ஆந்திரா பக்கம் அனுப்பிடுறேன், இல்லைன்னா கேரளா பக்கம் அனுப்பிடுறேன். இப்படி அனுப்பிட்டா மறுபடியும் இது வராது, அங்க போகும். அங்க ஏதாவது ஒரு மந்திரவாதி பிடிச்சு வச்சுக்கோ. பொம்பளை ஆம்பளை பிடிப்பான், ஆம்பளை பொம்பளை. அப்ப அதுக்கப்புறம் அந்த ஆவிகளுடைய நடமாட்டம் அங்க இருக்கா. இதைதான் அவங்க செய்வாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்கிறவர்களை கடவுளுடைய கண்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது தெரியல. நான் நிறைய குடும்பங்களை பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, போனா மாந்திரிக போராட்டம். சில வீட்டுக்குள்ள போனா கிறிஸ்தவங்க வீடு தான், ஆனா வெறும் உபரி வாசனையா வரும். சில வீடுகள்ல போனா வெறும் சந்தன வாசனையா வரும். சில வீடுகள்ல போனோம்னா வெறும் குங்குமம் மணக்கும். வீட்டுல வெறும் பூ மணக்கும், வெறும் எண்ணெய் வாடையா வரும். கெட்டு போன எண்ணெய் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் வாடையா வீட்டுக்குள்ள வரும். என்ன ஒண்ணுமே இல்லையா, ஆனா இந்த வாடை வரும். அது அவருக்கே தெரியாது. நான் ஜெபமணி முடிக்கிற நேரத்துல சொல்றேன், இந்த வாடை வருதா எல்லாருக்கும் கேட்டா, ஆமா வருது, எண்ணெய் வருது. இதான் விசுவாசம். எண்ணெய் வருதா விசுவாசம். துபி வாசனை ஒரு வீட்டுல போய் ஜெபிக்கும் போது எழும்புதா விசுவாசம்.
இதெல்லாம் மாந்திரிக ஆவிகள். குங்கும வாசனை வருதா, பிசாசு. சந்தன வாசனை வீட்டுல திடீர்னு வருதா, பிசாசு. வீட்டுல பூக்களின் மனம் அதிகமா வீட்டுக்குள்ள வீசுதா, பிசாசு. தேவ ஜனமே எச்சரிக்கையா இருந்தது. இந்த மாதிரி நிறைய குடும்பங்களை போய் பார்த்துட்டேன். அதனால்தான் சொல்றேன், கிறிஸ்துவ மக்கள் பக்கத்து வீட்டா இருப்பாங்க, இல்ல நம்ம கிட்ட யாராயிரம் பணம் கேட்டு நாம் கொடுக்காம போயிருப்போம், நமக்கு ஏதாவது வஞ்சனை வச்சு நமக்கு தீமை செய்வாங்க, நமக்கு தெரியாது. கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் காப்பாற்ற உண்மைதான். இன்றைக்கும் தலைவலிக்கு மருந்து என்ன? நிறைய வீடுகள்ல போய் ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் காப்பாற்றுவார் காத்து கிடந்தாங்க. அப்புறம் பிரச்சனை முத்தின அப்புறம் அந்த பாஸ்டர் கூட்டுவாங்க. யார சொல்லி நான் போனா ஒரே விபிரி வாசனையா வரும், வெறும் சந்தன வாசனையா வரும், வெறும் குங்கும வாசனையா வரும், வெறும் எண்ணெய் வாசனையா வரும். என்னங்க வீட்டுக்குன்னா வெறும் மனம், பூ மனம் வீசும். இதெல்லாம் இருக்கா அவங்க வீட்டுல? பார்த்தா ஐயா பூக்களும் இல்லை, இதெல்லாம் இல்லையே எங்க வீட்டுல, இதெல்லாம் பேய். நீங்க அதாக்கையா இருந்தீங்க, அதான். அப்ப இந்த நாளிலே நாமும் சத்துருக்கள் இல்லாவிட்டாலும் நாம வீட்டுல கூடி ஜெபிக்கணும். நமக்கு ஒரு பாதிப்பு இல்லைங்க, நமக்கு யாரும் தீமை செய்யலாம். ஆனா எத்தனை பேரு அந்த பாதிப்புல இருப்பாங்க தெரியுங்களா? எத்தனையோ குடும்பங்களிலே கஷ்டங்கள் இருக்கும், எத்தனையோ குடும்பங்களில் ஏற்பட்டதான பாதிப்புகள் இருக்கும். அவங்களுக்காக நீங்க கூடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே மக்களை காப்பாற்றும். ஏதோ இந்துக்கள் கூட எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க, மாந்திரிகத்தினால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறைய மந்திரவாதிங்க சுடுகாட்டுல இருப்பாங்க, அங்க போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, இப்படிப்பட்டதான அக்கிரம கிரிகள் நிறைய இருக்கு. நமக்கு ஒருவன் தீமை செய்தானா அந்த பாவப்பழி அவன் மேலதான் இருக்கும், சுமத்துவான். அது ஒன்னே தெரியாது. காலம் போக போக அவன் சாகுவான். பார்த்தீங்களா? இந்த ஆவி அவன் சரீரத்துக்கு விட்டு அவன் ஆவி வெளியே வரும்போது யாருக்கு தீமை செய்தானோ அவையெல்லாம் அவனை அந்த சங்கை பிடிப்பது போல அந்த ஆவிகள் சூழ்ந்து. அவன் கிறிஸ்தவன் தான், எப்படி பரலோகத்துக்கு போவான்? போகவே முடியாது. பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷை பேசுறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் செய்தாலும் அவன் யாருக்காக தீமை செய்தா அந்த பழி மந்திரவாதி இவன் தலையில தான் வச்சிருக்கிறான். அவன் யாருக்கு தீமை சொல்றானோ அந்த பழியை செய்ய சொல்றான். பொம்பளை மேல தான் அந்த ஆவியை வைக்கிறான். அது அப்படியே அவங்களை சூழ்ந்து கொண்டே. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு காவலும் போட்டு அனுப்பிடுவான். இதை வச்சுக்கிறீங்க, எலுமிச்சை பழம், தகடை வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் அவங்க பாதுகா. அது என்ன செய்யறான்? வேலைகளை எல்லாம் அவனுக்கு கொண்டு இறக்கி வச்சிருவான். பயம், ஐயா மறுபடியும் என்ன தீமை செஞ்சிருவாங்களா அவங்க, செஞ்சா பாத்துக்கலாம் இந்தான்னு சொல்லி கொடுத்துருவான். அது ஆவிகளை பேய்களை அவன் மேல இறக்கி வச்சிருவான். பாருங்க, மாந்திரிகை செய்யறது ஒரு பாவம். இவனுக்கு மேலே அவன் பாதுகாப்புன்னு சொல்லி தகுடு எலுமிச்சை பழம் கூப்பிட்டுறான். பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, அவன் 10 பேய் இவன் மேல இறக்கிடுவான். இவன் நினைப்பா பாதுகாப்பு கம்பீரமா வந்துடுவான். இவன் ஆளுகை செய்யறது 10 பேய். வேதத்தில் இருக்கு, ஒருவனை விடித்து விட்டால் அவன் கிருபையினாலே தன்னை நிரப்பி கொள்வதன். இல்லைன்னா போய் 10 பேய் கூப்பிட்டு வருவான். 8 பேர் கூட்டிட்டு வந்து மறுபடியும் இவனை பிடிச்சிக்கும். இதே தான் நடக்கிற விஷயம். அதனால தேவ ஜனமே, நமக்கு விரோதமாய் மாந்திரிகம் பண்ணுகிறவர்கள் அந்த பழியதான் ஏற்கிறார். அவங்களுடைய பாதுகாப்புக்காக என்ன செய்யணும்? அவன் சரீரத்திலே 10-15 பேர் இறங்கிடுவான். அது அவனுக்கு தெரியாது, அது சொல்ல மாட்டான் வெளியில. எலுமிச்சை பழம், தகடு ஏதாவது கொடுப்பாங்க. இதை கொண்டு வந்து மறைச்சு வச்சிருப்பான், யாருக்கும் தெரிய போறாது. ஆனா இவனுக்குள்ள பேய் இறக்கி வச்சு அந்த பேய் தான் இவனை பாதுகாப்பு. இந்த பேய் எப்படி இவனை பரலோகத்துக்கு அனுப்போம்? நிறைய கிறிஸ்தவர்கள் கவனிங்க, நீங்க தீமை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த மந்திரவாதி சந்திக்கிறீங்களோ அந்த மந்திரவாதி உங்களுக்கு பாதுகாப்புக்காக ஏதாவது பண்ணி கொடுப்பான். அதான் பேய் இறக்கி விட்டுருவான். 2 1 ஆவியை இறக்கி உன் மேல வச்சிருவான், நீ செய்த பாவத்தையும் உன் மேல வச்சிருவான். பாதிப்பு யாருக்கு? பாதிப்பு உங்களுக்கு தானே ஒழிய அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு. உங்களுக்கு அரசன் அன்றை கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்ற மாதிரி உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டபடி அருமையான தேவ ஜனமே, தேவனுக்கு குறித்து கம்பீரமாய் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி நீங்க வாழ்ந்தால் தேவனுடைய பாதுகாவல்கள் நமக்கு கிடைக்கும். யாரும் மாந்திரியை செய்யறாங்களோ செய்யணும்.
அவங்களுக்கு அதாவது கொல்லியே அவளே வச்சுக்கிறான். அவங்களுக்கு கொல்லியே அவர்களே வைத்துக் கொள்கிறார்கள். தேவனை நம்பி வாழ்வோம், தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனை நாம் மயப்படுவதாக. அதாவது ஒரு மாந்திரவாதி கிட்ட போய் மாந்திரிகம் பண்றான்னு வச்சுக்கல, ஒருத்தர் விரோதமா அவன் அந்த அந்த பழக்கம் அவன் பிள்ளைகளுக்கு இருக்கும். கண்டிப்பா அவன் பிள்ளைங்கிட்டையும் இந்த அழிவுக்குரிய புத்தி இருக்கும். அவங்களுக்கு எதனா பண்ணிடுவோம், இவங்களுக்கு எதனா பண்ணிடுவோம், அந்த வாரிசுக்குள்ளதான் அந்த புத்தி இருக்கும். நான் நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கேன். வழி அந்த தகப்ப மந்திரவாதி கிட்ட போய் மாந்திரிகம் செய்யறா, தாய் செய்யறான்னா அதே புத்தி அவங்க பிள்ளைகளுக்கிட்டே இருக்கும். அது போகாது. பாருங்க, இவன் செய்யற தீங்கு அவன் பிள்ளைகளையும் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, அவன் பேர பிள்ளைகள் வந்தாலும் அதைகளையும் பிடிக்கும். இவங்க சாகும் போதுதான் அந்த ஆவி இவங்க சரீரத்தை விட்டு இவங்க ஆவி வெளியே வரும்போது இவங்க செய்த பாவத்தின் ஆவிகள்லாம் அவனை அப்படியே பிடிச்சு அந்த காலத்துல அடைக்கணும். நல்ல அடக்கம்லாம் பண்ணுவாங்க, வெட்டியில வச்சு நல்ல அடக்கம்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆவி தெருவிழாலையும் அந்த பேய்கள் தானே இவனை வச்சிருந்தா அதே பேய் அவனை பிடிச்சு வச்சு இவன் எந்த பருவத்துக்கு போறான் இங்க உள்ளவங்களுக்கு தெரியாது. பாஸ்ட் நல்ல அடக்கம்லாம் பண்ணிடுவார். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் ஆவி பரலோகத்துக்கு போகாது. வெளியே வந்த அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஏற்கனவே இவனை ஆளுகை செய்யற பேய்கள் பார்த்தீங்கன்னா அது அவன் ஆவியை அப்படியே அடக்கி தன் பட்சத்துல வச்சிடும். இவனால நீளவே முடியாது, யாரும் வரமாட்டான், நீள முடியாது. அப்ப அவன் நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்குரியா இருக்கு பாருங்க. அதான் மாந்திரிகம் செய்ய சொல்லுகிறவர்களுக்கு மேலே இருக்கிறதானே ஒரு அக்கிரமம். அது சாகும் போதுதான் தெரியும், இப்பதான் தெரியாது. எனக்கு அந்த மந்திரவாதியை தெரியும், எனக்கு இந்த மந்திரவாதியை தெரியும், அடிச்சிருவேன், சுத்திடுவேன், கொண்டுடுவேன். இவர்கள் மேலெல்லாம் மாதிரி யாரெல்லாம் போய் செய்யறாங்க அவங்க மேலெல்லாம் பேய்கள், அது அவங்களுக்கு தெரியாது, முடிவுதான் தெரியும். ஏன்னா அப்படி கெடுக்கிற குடும்பங்கள் கெடுக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள், கெடுக்கப்பட்ட குடும்பங்களும் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் எந்தெந்த குடும்பங்களை மாந்திரிக செய்து கெடுத்திருக்கிறோமோ அந்த பழியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நாம் இந்த காலத்துல இப்படி செஞ்சோம், அதான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த மைண்ட விட்டு போகவே செய்யாது. அவன் கிறிஸ்தவனா மாறினாலும் சரி, அவன் அந்த கெடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த பழி அவன் மண்டையில இருக்கும். அவன் சரி இந்த நாள்ல இப்படி செஞ்சோம், இதுக்கெல்லாம் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். உனக்கு தேவனுக்கு தெரியும், நீ பாட்டு பாடுவே துதிப்பெல்லாம் செஞ்சேன். அருமையானவர்களே, அந்த அக்கிரமக்காரர்களை உங்களை வச்சு அகன்று போக செய்யுங்கள். நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவ ஜனங்கள் கம்பீரமாய் பாடுங்கள், தேவ ஜனங்கள் கம்பீரமாய் தேவனை துதியுங்கள், மார்ப்பரியுங்கள். ஆண்டவருடைய மகத்துவம் நம் மீது இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த நாளை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள், ஜாக்கிரதையா இருங்கள். எல்லா நாளையும் நாம விசேஷப்படுத்த வேணும். தேவன் இந்த நாள்ல தான் பேய்கள் ஆக்ரோஷமாக இந்த வனாந்தரங்களிலே தெரியும். பேய்கள் ஆக்ரோஷமாக வனாந்தரங்களிலே தெரியும், ஆக்ரோஷமாக ஓடும். ஒரு ஆவி கிராஸ் பண்ணி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியும். நான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஸ்கூட்டர்ல ஏற்கனவே அவர் பெரிய வியாபாரி, இந்த தண்டி இருக்கார், அவரை பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவரு எனக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் ஸ்கூட்டரை நான் தான் ஓட்டிட்டு போறேன். அருமையானவர்களே, அப்ப அவ்வளவு வெயிட் உள்ள ஆகணும். வண்டி எப்படி இருக்கும், முன்னாடி தானே தூக்கணும். வெயிட் ஓவர்லோடு பின்னாடி இருக்கு, முன்னாடி தானே தூக்கணும். ஃப்ரண்ட்ல தானே வண்டி மேல தூக்கணும், உயரணும். அப்படி இல்லைங்க, பின்னாடி தூக்கி என்ன செய்யுங்க. ஒரு வீட்டுக்கு கூட்டு போறாங்க ஜபத்துக்கு, அவரு வெயிட்டே சேர்த்து பேக்லயே மேல தூக்கிடு. அப்புறம் இது ஆண்டவரேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டா, நான் உன்னை அங்கேயே தள்ள பார்த்தேன், நான் உன்னை அங்கேயே கொல்ல பார்த்தேன், இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டியா நீ அப்படின்னு அந்த ஆழத்துக்கு. அப்ப நாங்க அமைதியா இருந்த அதிகாரம் ஒன்றும் பண்ணல, உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். 2 பாட்டு பாடணும், அதுக்கு அப்படி ஜெபன அது ஓடு கட்டி கூச்சல போட்டு பயங்கரமா அழுது தேம்பி 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 அழுது. என்ன நீ ஏந்தால கூட்டு வந்த இவங்க அப்படின்னு கடைசி ஜெபம் பண்ணி அப்புறம்தான் அது மேல அதிகாரத்தை செலுத்த கூட இருந்த விசுவாசிகள் தான் ஜெபம் பண்ணான். ஒன்னு அந்த பேய் அந்த நபரை விட்டு போய் அப்புறம்
அந்த குடும்பத்தை திரும்பி வரக்கூடாது, நீ பாதாளத்துக்கு போயிடணும், நாம் அதோட போய் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, அந்த நபர் பாதுகாக்கப்பட்டாங்க. அது பாருங்க எப்படி அழுது பார்த்தீங்களா, இதெல்லாம் பேய்ங்க. அருமையானவர்களே, அப்போ பாருங்க, நாம ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போனோம்னா ஜாக்கிரதையா போகும். எந்த இடத்துனாலும் ஏதாவது ஆபத்துகள் இருக்கும். யாரு வீட்டுக்கு போனாலும் பார்க்க போனாலும் அவங்களுக்கு விருதமா தீர்ந்து இருந்தா அந்த ஆவி என்னை எதிர்த்து வரும். இந்த ஒரு ஆள் வரான், இந்த வீட்டை ஜபிக்கிறதுக்கு நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதிர்க்க அந்த ஆவி அந்த இடத்த விட்டு புறப்பட்டு இப்படி வரும். இப்படி வருதா, இவனுக்கு ஆப்பரேட் யாருன்னா தீமை செஞ்சு பார்ப்பா, அந்த ஆவி இவனுக்கு இங்க வந்து இவனை ஜோலி முடிச்சு. அதான் இவனுக்கு பாதுகாப்பு வச்சிருந்த ஆவி, நான் போனேன்னா அந்த ஆவிக்கு செயல்படாது போயிடும். அதனால நான் வராத அளவுக்கு அங்கு எனக்கு விரோதமா வழியிலே வந்தவன். இப்ப இவனுக்கு கொல்றதுக்கு அடிக்கிறதுக்கு ஒருத்த மாதிரி பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த கேப்ல அதான் சைக்கிள் கேப்ல நுழைச்சான் அவன். சொல்ல இதே மாதிரி உள்ள வந்து அதுக்குள்ள அங்க பாதிப்புகள் சேதங்களை உண்டாக்கி போயிடும். அருமையானவர்களே, அதனால்தான் தேவ ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஜாக்கிரதையா இருக்கு. இதெல்லாம் நிறைய ஊழியக்காரங்க பொறுப்பெடுக்கிறதே இல்லை, பொறுப்பெடுக்கிறதே கிடையாது. அவன் ஜெபம் பண்ணும். குடும்பங்கள் சரிந்து கொண்டே இருக்கு. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், வாழை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்ட கலவரங்கள், இதெல்லாம் நிறைய வருது. காரணம் விடப்படலான பொல்லாப்புகள் தான். அருமையான தேவ ஜனமே, எச்சரிக்கா இருக்குங்கள். இந்த நாள்ல ஜெபம் பண்ணுங்கள். அடியன் ஜபிக்கிற கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும். எச்சரிக்கா இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருங்கள், சமாதானமா இருங்கள். தப்பான கிரிகளை அகன்று போக செய்யுங்கள். தேவனை துதித்து பாருங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்னொரு வசனம் இருக்கு, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்றார். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, சத்தமாக சில இடங்களில் ஜபிக்கணும், சில இடத்துல அன்னாலே போன் ஜெபிக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நம்மை ஆண்டவரை காப்பாற்றுவார். அதே நேரத்துல நாம் ஜாக்கிரதை உள்ளவராய் வாழணும். தேவனை பரீட்சை பார்த்திருக்கிறார். இரவுல வெய் நடமாட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எதுக்கு அங்க போறீங்க? அப்ப நீங்க உங்க தேவனை நீ பரீட்சை பார்க்க தானே செய்றீங்க. வெய் நடமாட்டம் இருக்குன்னு தெரியும்ல, நீங்க எதுக்கு அங்க போறீங்க? கர்த்தர் காப்பாற்றுவார். ஏன் போனேன்? உங்க பேய் அடிக்காம என்ன செய்யும்? தேவன் என்னை காப்பாத்துற, ஏன் போற? நீ இருக்கிற இடத்துல தரித்திருந்து இருந்தீங்கன்னா அந்த வாசல் வழியா வந்து பார்த்துட்டு போயிடும். நீ வெளியே போய் எட்டி பார்த்தீங்கன்னா உன்னை அடிச்சிடும். பாருங்க, இந்துக்கள் எல்லாம் 6 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒரு வண்டி சத்தம் கூட கேட்கல. எல்லாரும் அவரவர் வீடுகளில அப்படியே அடங்கிட்டாங்க. சில வீடுகள்ல கதவை கூட தாப்பால் போட்டுருக்காங்க. பயம், தீங்கு செய்யற ஆவிகள் எல்லாம் வந்துடுமோன்ற பயத்துல கதவை மூடி ரோட்ல ஒரு வண்டி நடமா, இந்த வழியில நிறைய வண்டி போகும், தரு. இப்போ ஒரு வண்டி போகும். அவங்க சொல்ற டைம் எல்லாம் வீடுக்குள்ள அடங்கியிருப்பாங்க. இதனால்தான் நீங்க ஜாக்கிரதையா இருந்து நம்மை காத்து கொள்வோம். நமக்கும் புத்தி வேணும், நமக்கும் ஞானம் வேணும். நாம் அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு வாழக்கூடாது. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை பாதுகாப்பார். இப்ப நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துல இந்த அமாவாசை நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பங்களிலே பாதிப்பு இருக்கிறதோ, எத்தனை குடும்பங்களுக்கு விரோதமா யார் யார் என்னென்ன மாந்திரிக செய்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, எல்லா மாந்திரிகள் அழிக்கப்படட்டும், உங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். அவரவர் பயந்து போய் வீட்டில் அடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்துக்களா இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கணும். அவர்கள் முஸ்லாத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கணும். அவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கணும். கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. இந்த நேரத்துல நாங்கள் ஒருவனப்பட்டவர்களாக சேவிக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளின் குடும்பத்தில, தேவ ஜனங்களுடைய குடும்பத்தில இருக்கிற பாதிப்புகள் அகன்று போகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். கோழி தன் குஞ்சை தன் சட்டைகளில் மறைப்பது போல உங்கள் ஜனத்தை மறைத்துக் கொள்ளும். உங்கள் ஜனத்தை பாதுகாத்தரணும், பலப்படுத்திடணும். ஜாக்கிரதைகள் அவர்களுக்கு அகன்று போகட்டும். ஆமே, மக்களை ஏமாற்றுகிற எல்லா பேய்த்தனங்களும் அகன்று பாதாளத்துல போகக்கூடாது. எங்களுக்கு தீமை செய்கிறது அவர்கள் அழிந்து போகும். வேற நாங்க என்ன செய்யணும்? இதே செய்ய மாட்டோரே. பேசிதனத்தின் ஆவி
அவர்களை விட்டு அவன் பெற்றாரித்தான் செய்யும். நான் ஜாக்கிரதையாய் இப்படிப்பட்ட பொல்லாதாரை பிடித்தவர்கள் வாழ்ந்து பாதாளத்தில் தான் போக வேண்டும். அவர்கள் அலைஞ்சு திரியத்தான் வேண்டும். நிறைய பேர் தப்பான நடத்தை உள்ளவர் தான் மந்திரவாதியத்துல போவார். தீங்கு செய்கிறவர் தான் மந்திரவாதியத்து போவார். யோகியர்கள் போக மாட்டார்கள். ஆண்டவரே யோகியர்களை பாதுகாக்கும், விசேஷமாக ஜனங்களை பாதுகாக்கும். எத்தனை இந்து மக்கள் இருக்கிறார், ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும். ஆண்டவர் பேய்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, சாசிகள் நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது, செத்த ஆவிகள் நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது, தீங்கு செய்கிற ஆவிகள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. விசேஷமாக நாங்கள் குடியிருக்கிற இடத்துல கூட எந்த கெட்ட ஆவிகளும் வராதபடி இந்த தூதர்களை நினைத்து இருக்கிறதானே ஒவ்வொரு மக்களை நீர் காப்பாற்ற முடியும் இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த வழியில வராதபடிக்கு எல்லா ஆவிகளும் பேய்களும் பாதாளத்திலே போகட்டும். இந்த காமனுக்குள்ள குடியிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் காப்பாற்றுகிறார். கஷ்டம் இறங்கற்றதாச்சா, தீங்கி செய்கிறவர்கள் அழிந்து போனால் நலமா இருக்கும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்தவர்களும் கிருபதாரும். அல்லேலூயா. நாளிலே அஜாக்கிரதையா இராதபடி மக்கள் பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிரசனம் இறங்கி இந்த காலம் இறங்கி செயல்படுறாச்சா. குடும்பங்களில் ஒற்றுமை ஐக்கியத்தை தாரும், பாதுகாப்பை தாரும். இந்த வல்லமுள்ள கரத்திலே தருகிறோம், பலப்படுத்தியவர்களோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.